வணக்கம், சொல்லுங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய யூடியூபர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். அண்மையில் மேடம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார். ஸோ அந்த காணொளி பார்க்க நேர்ந்தது. சரிங்க. திருமாவளவன் அவர்களுடைய அகவை தின விழாவில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வில் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறது வாஸ்தவம். சரிங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் தமிழகத்தினுடைய வயது மூப்பு தலைவர் அப்படின்னாக்க அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தற்போதைக்கு. சரிங்க. அவங்களுடைய அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் ஐயாவை ரொம்ப கீழ்த்தரமாக கொச்சைத்தனமாக கவிதை வாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெயரில் வசைபாடி இருக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒன்று தானே சார்? நான் பேசுறேங்க அவங்ககிட்ட. இல்லை, ஏன்னா இது ஒரு ஆப்ளிகேஷனாக தான் சொல்கிறோம். இப்போது ஒருத்தவங்களுடைய ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ அவங்கள புகழ்ந்து பேசுகிறதுல எந்த தவறும் கிடையாது. சரிங்க. ஆனால் ஐயாவை பேச வேண்டிய சூழல் அந்த இடத்துல அவசியம் இல்லாதது. சரி. அவங்க பேசியிருக்கக்கூடிய காணொலியை நீங்களுமே பாருங்கள். சரி. ஏன்னா அது தேவையற்றது, கிறுக்கு, அந்த மாதிரி இது ஒரு அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க. சரிங்க, நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன். நீங்களே சொல்லுங்கள் சார். ஏன்னா எப்படியாவது சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணம். ஆனால் இந்த மாதிரியான பிளவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் இன்னும் பெரிய அளவில் பிரித்தாளும் சூழ்ச்சிக்குள்ளே தான் அடங்கும். ஸோ இது ஒரு ஆப்ளிகேஷனாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நன்றி சார். தேங்க்யூ. பேர் சார் சேதுபதி. ஓகே, பேசுகிறேன். தேங்க்யூ.